மடிப்பாக்கத்தில் உள்ள சென்னை குடிநீர் வாரியம் வளாகத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அதாவது வேளச்சேரி பள்ளிக்கரணை சாலை அருகே இருக்கக்கூடிய இடத்துல இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சென்னை மடிப்பாக்கத்தில் குடிநீர் வாரியம் வளாகத்தில் பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சாலமன். வணக்கம் சாலமன். பெருவாரியான கரும்புகைகள் அங்க வெளியேறக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு அங்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது? முழு விவரங்கள். சென்னை தரமணி வேளச்சேரி ரோடு சாலையில மடிப்பாக்கத்துல இருக்கக்கூடிய சென்னை குடிநீர் வாரிய வளாக வெளியே குப்பைகள் அதிகப்படியாக கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை திடீரென அந்த குப்பையில தீப்பற்றி அதிக அளவிலான தீ விபத்தானது நிகழ்ந்தது. குறிப்பாக தீயானது அதிகப்படியாக கொழுந்துவிட்டு எரிந்ததால அந்த பகுதி முழுவதுமே இந்த கரும்புகையானது சூழ்ந்து காட்சி அளித்தது. இதனால அந்த பகுதியில சிறிது நேரம் பரபரப்பானது நிலவி வருகிறது. உடனடியாக இது குறித்து அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மற்றும் அந்த சாலையில சென்ற வாகன ஓட்டிகள் இது தொடர்பாக வீடியோவை செல்போன்ல பதிவு செய்தும், அதே போன்று இது தொடர்பாக தீயணைப்பு துறையினருக்கும் அருகில் இருந்த பொதுமக்கள் தகவல் தெரிவித்தனர். தகவலின் பேர்ல தற்போது வேளச்சேரி உட்பட அடையாறு அதே போன்று மொத்தம் 4 தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றுள்ளன. இந்த தீயை அணைக்கக்கூடிய பணியில வேளச்சேரி தீயணைப்பு துறையினர் தீவிரமாக காட்டி வருகின்றனர். மற்ற 3 தீயணைப்பு வாகனங்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து வருகின்றன. அதே போன்று அந்த குடிநீர் கொண்டு செல்லக்கூடிய லாரி மூலமாகவும் குடிநீரானது அங்கு கொண்டு செல்லப்பட்டு அதை அணைக்கக்கூடிய பணியிலும் தொடர்ச்சியாக தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். அங்க இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய சில பழுதான வாகனங்களும் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அதுல தீ பரவாமல் உடனடியாக தடுக்கும் பணியில ஈடுபட்டு வருகின்றனர். முழுவதுமாக குப்பை இருந்ததுனாலே அந்த குப்பை தான் தீப்பற்றி எரிந்திருப்பதாக தீயணைப்பு துறையினர் முதற்கட்ட தகவலை தெரிவித்திருக்கிறார்கள். இருப்பினும் தீயணைப்பு துறையினர் பக்கத்துல ஏதேனும் பரவாமல் தடுப்பதற்கான நடவடிக்கையில தீவிரம் காட்டி வருகின்றனர். தற்போது இதனால அந்த பகுதி முழுவதிலுமே ஒரு கரும்புகையானது சூழ்ந்து ஒரு பரபரப்பான சூழலை ஏற்பட்டு வருகிறது.